பரிமாணம் அப்படிலாம் சொல்கிறதுக்கு உண்டா. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தர் பாலிடிக்ஸ் பண்ணுவாங்க, ஒவ்வொரு சீசன்லேயும் ஒவ்வொருத்தர் அப்பர் ஹேண்ட் எடுப்பாங்க, ஒவ்வொரு ரவுண்ட்லேயும் ஒவ்வொருத்தருக்கு மாறும். அது வந்து அதனால் ஒருத்தர் கேம் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தமாக. 96 அதிமுக படுதோல்வி அடைஞ்சது, லைஃப் முடியலை சரிங்களா. அது வந்து 91 திமுக படுதோல்வி அடைஞ்சது. அதனால முடியல. எல்லாருக்கும் அடுத்தடுத்த ரவுண்ட் இருக்கு. இந்த ரவுண்டில் வந்து பெரிய ஒரு டிசாஸ்டராக வந்து திரு விஜய்க்கும் தாவேக்காவுக்கும் மாறி இருக்கணும் ஆக்சுவலாக. அது வந்து ஒரு பெரிய வந்து ஏன்னா நல்லா பாருங்கள், மொதல் நாள் மறுநாள் 2 நாள் வந்து எல்லாரும் எழுப்பின கேள்வியே விஜய் கதை முடிஞ்சதா, விஜய் எவ்வளோதானாங்கிறது தான். நீங்கள் தமிழ்நெல்ஸ் எல்லா இடத்துலையும் பாருங்கள், அதுதான் எல்லாருமே. இப்போ என்னவாயிருச்சு பாருங்கள். நான் நேற்று ஒரு இடத்துல சொன்ன மாதிரி அவர் வந்து ரொம்ப அழகாக டிஎம்கே வர்சஸ் டிவிகேன்னு சொல்லிக்கிட்டே வர்றார். அதை நேற்று இன்னொரு முறை ஒரு பெரிய நல்வாய்ப்பாக பயன்படுத்திக்கிறார். அவர் வந்து இப்படி தலை சாட்சி சொல்லிட்டு நான் மீண்டு இருந்தேன்னு சொல்லிட்டு டக்குன்னு அப்படி திரும்பி நின்று சிஎம் சார் அப்படின்னு கேமராவை கரெக்டாக பார்த்து சொல்கிறது, அதெல்லாம் வந்து டேர்னிங் டுவர்ட்ஸ் ஹிஸ் அட்டென்ஷன். அது வந்து மற்ற அரசியல் தலைவர்கள்லாம் பெருசாக தவற விட்டாங்க. அது வந்து ஒரு பேச்சுக்கு பாஜக அதிமுக கூட்டணி வச்சுங்க. நீங்கள் தமிழ்நாட்டில் யாராவது ஒருத்தர் கீழே தடுக்கி விழுந்தாலும் மத்திய பாசிச பாஜக அரசு தான் காரணம்னு சொல்கிறது இங்கே வழக்கம். அதிமுகவை ஆட்டோமேட்டிக்காக போன ஆட்சியில் அப்படி நடக்கலையா அப்படின்னு சொல்லி அதையும் முடிச்சு விட்ருவாங்க. முதல் முறையாக தமிழ்நாட்டில் அதிமுக பாஜக தொடர்பு இல்லாமல், சம்பந்தம் இல்லாமல், அவங்களுக்கு எந்த ஸ்டேக்கும் இல்லாமல் ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அப்போ இது ஒரு அரசியல் வாய்ப்பாக அவங்க பயன்படுத்தியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு கட்சியை அவங்களுடைய நிலைப்பாடை இன்னும் முன்னிறுத்தி மக்கள்கிட்ட இன்னும் ஸ்ட்ராங்காக கொண்டு வரக்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும்.